வணக்கம். நம்ம லைஃப்ல வர்ற சவால்களை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தமிழ்லயே சில சூப்பரான லைஃப் லெசன்ஸ் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அவங்க அனுபவத்துல இருந்து சொன்னது. ஆனா இன்னைக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த வரிய யோசிச்சு பாருங்களேன். எல்லா சிச்சுவேஷனும் நமக்கு சாதகமா இருக்காது இல்லையா? அது உண்மைதான். ஆனா எந்த சிச்சுவேஷன்லயும் நாம எப்படி இருக்கோம், எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறது அது நம்ம கையில தான் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இது இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. உங்க லைஃப்ல எது உங்க முழு கண்ட்ரோல்ல இருக்கு? எதுவுமே இல்லைன்னு தோணுதா? ஆனா பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது நமக்கும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம விஷயங்களை எப்படி பார்க்கறோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப பாருங்க, நமக்கு வர்ற சூழ்நிலை, அதாவது நம்ம சிச்சுவேஷன், அது பெரும்பாலும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. வெளிய இருந்து தான் அது வரும். ஆனா அதுக்கு நாம குடுக்கற பதில், நம்ம ரெஸ்பான்ஸ், அது அது 100% நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அது நமக்குள்ள இருந்து வருது. இந்த சின்ன வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுவே ஒரு பெரிய பவர். ஆனா ஒரு கேள்வி வருதுல்ல, இந்த கண்ட்ரோல், இந்த மனப்பக்குவம்லாம் நமக்கு எங்க இருந்து கிடைக்கும்? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம லைஃப் தான் நமக்கு பெரிய வாத்தியார்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. புக்ஸ்ல படிக்கிறத விட நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகள், இந்த டைம், அப்புறம் நம்ம சந்திக்கிற மனுஷங்க, இவங்க தான் நமக்கு வாழ்க்கையோட ஆழமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கறாங்க. இவங்க தான் நம்மளோட உண்மையான டீச்சர்ஸ். அப்போ இந்த பகுதியோட மொத்த சாராம்சமும் ஒண்ணுதான். நம்மளோட கண்ணோட்டம், அதாவது பெர்ஸ்பெக்டிவ். நமக்கு நடக்கிறத மாத்த முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த சூழ்நிலையில நாம எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னு முடிவு பண்ற சக்தி எப்பவும் நம்ம கிட்ட தான் இருக்கு. சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கிறதுல இருந்து அதை செயல்படுத்துறதுக்கு எப்படி போறது? அதாவது ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். முதல்ல இத பாருங்க. ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா நிறைய ஆப்ஷன்ஸை யோசிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது அவசரப்படாம எல்லா வழியையும் யோசிச்சு பார்க்கணும். இது கேக்குறதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்குல்ல? ஆனா அடுத்தத பாருங்க. ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னா நிறைய டிசிஷன் எடுக்கக்கூடாதான். அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ரொம்ப யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப இது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? பார்க்கறதுக்கு முரணா தெரிஞ்சாலும் இதுல ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. இது ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எவ்ளோ வேணும்னாலும் யோசிங்க, எல்லா ஆப்ஷனையும் பாருங்க. ஆனா ஒரு வாய்ப்பு கண்ணு முன்னாடி வந்து நின்னா வேற எதையும் யோசிக்காம டக்குன்னு அதை புடிச்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, திட்டமிடும்போது நிதானமாயிருங்க, செயல்படும்போது வேகமாயிருங்க. சோ இந்த பகுதியோட முக்கியமான டேக்அவே இதுதான். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பெருசா இருக்கலாம், ஆனா ஆக்ஷன் ரொம்ப ஷார்ப்பா, வேகமா இருக்கணும். இப்ப நாம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். நம்மளோட செயல்கள், நம்ம கண்ணோட்டம், இது எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கற அந்த இன்ஜின் எது தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரிசை. நல்ல கவனிங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம மேல நம்பிக்கை வரதில்ல. முதல்ல நம்ம மேல நாம நம்பிக்கை வச்சாதான் ஜெயிக்கவே முடியும். இது நடக்கவே நடக்காதுன்னு நாம நினைக்கிற ஒரு விஷயம் கூட நாம நம்மள நம்ப ஆரம்பிக்கிற அந்த செகண்ட்லேருந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த முழு வாக்கியத்தையும் ஒரு நிமிஷம் பாருங்க. இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு பிலாசபி. உங்க ஜர்னில உங்கள நம்புற முதலாள் நீங்களா தான் இருக்கணும். அப்போ விஷயம் இதுதான். எல்லாமே ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு இடத்துல இருந்துதான். உங்ககிட்ட இருந்து. உங்க கதையில முதல் ஹீரோ, முதல் ரசிகர் எல்லாமே நீங்க தான். அந்த நம்பிக்கை இருந்தா போதும், மத்ததெல்லாம் அதுவா உங்களை தேடி வரும். சரி, நாம இன்னைக்கு பார்த்ததுல எடுத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். 1, சூழ்நிலை இல்ல, உங்க ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. 2, வாய்ப்பு வரும்போது டக்குன்னு முடிவெடுங்க. 3, இது எல்லாத்துக்கும் மேல முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை வச்சு இது முடியாதுன்னு நீங்க நினைச்ச எதை செஞ்சு முடிக்க போறீங்க? யோசிங்க. உங்க பயணம் இப்போ ஆரம்பமாகுது.